அந்த பிரசன்னம் ஜாதகம் எதுக்காக ஒரு வாஸ்துக்காக இணைக்கிறோம்னா, அந்த ஜாதகத்தில் அவங்க தலைவிதி கொடுப்பினை என்ன இருக்குதோ அதை சார்ந்து தான் நமக்கு இடமாகும். எத்தனை இடம் இருந்தாலும் அந்த 4ஆம் இடம் என்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை சார்ந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இடமும் இருக்குதுன்றத அந்த பிரசன்னத்தை போட்டு பார்க்க தெளிவாக தெரியுது. அந்த 4ஆம் பாவம் 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஓ தொடர்பு கொண்டால் அவர் அந்த 4ஆம் பாவம் எனும் பாவத்தின் காரகத்துவங்களில் ஒரு வருமானத்தையும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் அப்படின்னு அடைவார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய லோகநாதன் ஐயா சிறப்பு பேச்சாக ஒரு விஷயம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பழமொழியே இருக்குது, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்தை பண்ணிடலாம் மாட்டிருக்குது. எப்படியோ ஒன்று ஒரு லேடிஸோ இன்னும் ஒன்று ஒரு 50ஓ 40ஓ எதையோ ஒன்று பிடிச்சி கூட கட்டிடலாம். ஆனால் வீட்டை கட்ட முடியறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு கொத்தனார், மேஸ்திரி, ஆசாரி, ஒயரிங்காரன், டைல்ஸ் சுட்டுறவன், வெள்ளை அடிக்கிறவன், போனவன் வந்தவன், இடம், அதுக்கு மேலே பணம், அதுக்கு மேலே இந்த வாஸ்துப்படி மேப்பு, இத்தனை இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும். ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணோட அப்பா அம்மாவும் தேவையில்லை, மாப்பிள்ளோட அப்பா அம்மாவும் தேவையில்லை. பொண்ணு மட்டும் கிடைச்சா போது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம். இது எந்த ஐயரே தேவையில்லை. கோயிலுக்கு முன்னாடி அவனா எடுத்து இப்படி கட்டிக்கலாம். அப்போ இந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கக்கூடிய அந்த 7ஆம் பாவமும் 4ஆம் பாவத்தோடைய கொடுப்பினை எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை தான் நம்ம லோகநாதன் ஐயா பேச வந்திருக்காரு. அவரை அன்போடு வரவேற்று அவருடைய பேச்சை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருநாதர் ஜோதிட அறிவாலயத்தின் 39வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள், ஆசான்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், நம்முடைய நிர்வாகிகள், மாணவர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று, எனக்கு இந்த ஜோதிடத்தையும் வாஸ்தியும் கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, இன்னைக்கு நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீட்டை நம்ம வாழ்க்கையில் கட்டி பார்த்துடணும். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான முறையில் ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். இந்த ரெண்டுக்கும் எதுக்கு ஜோதிடம் பயன்படுதோ இல்லையோ, இந்த ரெண்டுக்கும் ஜோதிடம் பயன்படுது. மக்களும் இந்த 2 விஷயத்துக்காக ஜோதிடராக நம்மளைய தெய்வமாக நினைக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த 2 விஷயத்தில் மக்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். முதல்ல நம்ம வீடு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, இன்றைக்கி ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கும், ஆனால் அவரால் ஒரு வீட்டை கட்டி இருக்க முடியாது. அதே மேலே பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த 4ஆம் பாவம் என்ற கொடுப்பனையில் பல வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பார், ஆனால் அவரால் அவரோட சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அதே போல் அவரோட பூர்வீக வீடுன்னு ஒன்று இருக்கும், அந்த வீட்டில் அவரால் நிலையாக குடியிருக்க முடியாது. இப்படி அந்த 4ஆம் பாவத்தோட வீடு என்னும் காரத்துவத்தில் அவருக்கு எல்லா கொடுப்பனையுமே இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா 5-6 இடம் வச்சுருப்பார், அவர் ஒரு வீடு கட்டலான்னு நினைப்பார். அந்த நேரத்தில் வீடு கட்ட முயற்சி செய்த நேரத்தில் வீடு அப்படியே பாதியில் நின்றும், இல்லையா அந்த வீட்டின் மேலே ஏதோ ஒரு வம்பு வழக்கோ வந்துடும். அப்போது அந்த ஜோதிடர்களாக நம்ம அவங்களை எப்படி கைட் பண்ணோன்னா, அவங்களுக்கு அந்த 4ஆம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஈஸியாக சொல்லிடணும். இந்த இடத்துல ஒரு வாஸ்து என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நினைக்குது. இந்த இடத்துல நம்ம ஐயாவை சொல்லணும். போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஈரோடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி 4 வருஷமாக அப்படியே நிற்கிது. அந்த எப்படி நம்ம ஐயா இந்த ஜோதிடத்துக்காக மாதந்தோறும் ஒரு கருத்தரங்கம், இந்த ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் போட்டு ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தரங்கம், அவர் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்முடைய மாணவர்களுக்கு எளிமையாக கிடைக்கணும்னு இந்த ஜோதிடத்தில் தலை சிறந்த சிறப்பு பேச்சாளர்களை வரவழைச்சு மாதந்தோறும் கருத்தரங்கம் நடத்தி, அதுமாரி மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த வார ஜோதிட சிறப்பு அழைப்பாளர் அப்படின்ற மாதிரி ஜோதிட சிறப்பு அழைப்பாளர்களை அனைத்து நம்மளை மாதிரி வளர்க்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு இலவசமாக ஜோதிடத்தை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சி செய்கிறாரோ, அதே போல் இந்த இடத்துல நம்ம தங்கபாண்டியன் ஐயாவையும் ஒரு வணக்கத்தை தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம குருநாதர் ஜோதிடத்தை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறாருன்னா, தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் ஜோதிடர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்மளால் முடிஞ்ச
வச்சு நம்ம ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் வளர்க்கணும்னு ஒரு விஷயத்தை மேற்கொள்ள இந்த இடத்துல நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக தங்கபாண்டியன் ஐயா, கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயாவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல அவரை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, போன வாரத்தில் ஈரோடு போயிருந்தேன் அப்படின்னு. அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு அம்மா, மிடில் கிளாஸ் தான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் தங்கபாண்டியன் ஐயாவோட ஜோதிடத்தில் நான் தங்கபாண்டியன் ஐயாவோட ரசிகை. தங்கபாண்டியன் ஐயா ஈரோடு எந்த கருத்தரங்கத்துக்கு வந்தாலும் நான் போய் அட்டன் பண்ணிடுவேங்க ஐயா. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வீடு கட்டி ஒரு 4 வருஷமாக நிற்கிதுங்க, அதுக்கு நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்கணும், நீங்கள் தான் இதுக்கு ஒரு விட சொல்லணும் அப்படின்னுங்க. அந்த இடத்துல பாருங்கள், தங்கபாண்டியன் ஐயாவுக்கு வாஸ்து தெரியும், இருந்தாலும் அவர் பார்த்துருந்துருக்கலாம், அதில் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த நம்ம ஜோதிடர் யார், அந்த அம்மா நம்மளை நம்பி வந்துட்டாங்க, யார் இதுக்கு ரெமெடி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த அம்மா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல வீடுகளை வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை வச்சு சிறப்பான முறையில் கட்டி கொடுத்துருக்குறோம். ஜோதிடர்களாகிய எங்களில் இருக்கிற பலருக்கும் வாஸ்து பார்த்து வீடு கட்டி கொடுத்தவர் வேலூரில் வாஸ்து பரணி பாரதி தான். அவரை நீங்கள் போய் பாருங்கம்மா அப்படின்னு ஐயா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அதுதான் தங்கபாண்டியன் ஐயா இந்த ஜோதிடர்களையும் வளர்க்கணும்னு ஒரு ஒருங்கிணைப்பாடு செய்வார். அவர் நினச்சிருந்தா நானும் பார்க்குறேன் வாமான்னு ஈரோட்லேருந்து அந்த பக்கத்தில் தான் ஆலாம்பாளையம் தான் அந்த ஊர், ஒரு 4 கிலோமீட்டர் தான், போய் பார்த்துட்டு அன்றைக்கே ஒரு 10,000 ரூபாய் நினச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்மளை சார்ந்து இந்த விஷயத்தை எந்த ஜோதிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பான முறையில் நம்ம சக ஜோதிடரும் வளரணும், அவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜோதிடர்களும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரை வளர்த்தி விடணும் அப்படின்ற ஒரு தாழ்மையான கருத்தை வச்சு இப்போது வாஸ்து அப்படின்னா வெறுமனே போனோமா, அன்றைக்கி எல்லாருக்குமே அந்த யூடியூப்பில் தெரியுது வாஸ்துவா, இது கிழக்கு பார்த்த மனை, சூரியன் கிழக்கு ஒழித்தா கிழக்கு பார்த்த மனைன்னு நினச்சிக்கிறோம். தென்கிழக்கு மூலையில் சமையல் அறை வரணும், வடமேற்கு மூலையில் பாத்ரூம் வரணும், இங்கே தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் வரணும், இங்கே வடகிழக்கு மூலையில் தண்ணி தொட்டி வரணும், ஹால் வரணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையான வாஸ்து அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த திசை காட்டும் கருவியை வச்சாதான் உண்மையிலேயே எல்லாரும் பார்த்தீங்கன்னா போன ஐயாவோட போகிற இடத்துலலாம் கிழக்க வாசல் தான் கட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த திசை காட்டும் கருவியை வச்சு பார்த்தா மட்டும்தான் அது உண்மையான கிழக்கு பார்த்த மனையா, இல்லை வடகிழக்கு ஈசானியத்தை பார்த்த மனையா, இல்லை தென்கிழக்கு அக்னியை பார்த்த முனையா, எத்தனை டிகிரியில் தென்கிழக்கு அக்னியை பார்த்துருக்கு. அப்போது வடகிழக்கு ஈசானியத்தை பார்த்தா பிரச்சனை இல்லை, அதே அந்த வீடு கிழக்கு தலைவாசலாக இருந்து தென்கிழக்கு அக்னியை பார்த்துட்டா அந்த வீட்டோட உரிமையாளர்களுக்கு தேவையில்லாத பணப்பிரச்சனைகளும் அந்த வீட்டின் பெண்மணிக்கு வயிறு சார்ந்த பிரச்சனையும் உண்டாகிறத கண்கூட பார்த்துருக்குறோம். இந்த ஐயா அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் சொல்கிறப்ப தெளிவாக தெரியுது. அப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னாவே ஒரு திசை காட்டும் கருவியை வச்சு அது எந்த திசையை பார்த்த மனைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பூமியானது நம்ம யாருக்குமே சொந்தம் இல்லை. நம்ம என்னதான் நம்ம பூர்வீக சொத்தாக இருந்தாலும் பூர்வீக இடமா இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானது ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களில் முன்னாடி இல்லை நம்ம ஒரு இடத்துட்ட இடம் வாங்கியிருப்போம், அந்த இடத்துல என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு நாய் செத்துதுன்னு கூட பழிச்சிருக்கலாம், ஒரு மாடு செத்துதுன்னு கூட பழிச்சிருக்கலாம், இல்லை அது ஏற்கனவே ஒரு சுடுகாடாக கூட இருந்திருக்கலாம். அப்போது அந்த இடம் நம்ம வாங்கக்கூடிய இடம் நமக்கு நல்ல இடமா அப்படின்னு பார்க்குறது அந்த பிரசன்னத்தின் மூலமாக கட்டாயம் பார்க்க முடியும். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னாவே அந்த திசை காரிக்க வைக்கணும். அதே மாதிரி அந்த இடம் ஏதாவது இடத்துல குற்றம் குறைகள் இருக்குதா அப்படின்னு ஒரு பிரச்சனை பார்க்கணும். அதே மாதிரி அந்த மனை என்னதான் நேற்று பல்லடத்தில் ஒரு வீடு பார்க்குறோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த வீட்டில் 4 பக்கமுமே பெட்ரூம், அவ்வளோ இந்த ஹால் மாதிரி ஒவ்வொரு பெட்ரூமும் இருக்குது. நம்ம ரூம் இந்த ஹால் மாதிரி ஒவ்வொரு பெட்ரூம் இருக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு 1000 தென்னை மரம்லாம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஐயாவை கூப்பிட்டு வாஸ்து பார்க்குறாங்கன்னு என்ன, அப்போ அந்த இடத்துல ஒரு குற்றம் இருக்குது முழுசாக நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போது ஏற்கனவே யாரோ நம்ம வாஸ்து நம்ம சக ஜோதிடர் யாரோ போய் பார்த்துருக்காரு. வீட்டை விட அவங்க போட்டிருக்கிற அந்த கார் செட்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது. அந்த கார் செட்டு வீட்டை பார்க்குது, இந்த கார் செட்டை நீங்கள் இடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கார் செட்டே குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா போட்டு கட்டியிருப்பார். அப்போது நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கு அந்த 10 லட்ச ரூபா இருந்த ஒரு அழகான வீடு கட்டிடலாம். அவர் இடிச்சே தான் ஆகணும்னு அந்த வந்த வாஸ்து நிபுணர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஐயா போய் பார்த்தாரு, அந்த கரெக்டாக அந்த திசை காட்டும் கருவியை வச்சுட்டு ஒரு பிரச்சனை போட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த வீட்டோட வடமேற்கு மூலையில் பிரச்சனை அப்படின்னு. அப்போது அவர் திரும்ப கேட்குறாரு, ஐயா அந்த கார் செட் இடிச்சே ஆகணுங்களான்னு. அது இல்லை, அவங்க ஜாதகம். இப்போது அந்த பிரசன்னம் ஜாதகம் எதுக்காக ஒரு வாஸ்துக்காக இணைக்கிறோம்னா அந்த ஜாதகத்தில் அவங்க தலைவிதி கொடுப்பனை என்ன இருக்குதோ அதை சார்ந்து தான் நமக்கு இடமாகும். எத்தனை இடம் இருந்தாலும் அந்த 4ஆம் இடம் என்ற கொடுப்பனை நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை சார்ந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இடமும் இருக்குதுன்றத அந்த பிரசனத்தை போட்டு பார்க்க தெளிவாக தெரியுது. அவங்க இடத்துல
4வது ஜாதகத்தில் 4வது கட்டத்துலேயும் ராகு இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பிரசன்னம் போட்டு பார்த்தோன்னே அந்த கவிப்பு அப்படின்ற விஷயமும் வடமேற்கு மூலையில் தான் 4ஆம் இடத்துல காட்டுது. அப்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த கவிப்பு வடமேற்கு மூலையில் காட்டுது. அப்போது எல்லாம் உள்ளளவு வெளியளவு எல்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 45க்கு 43 நினைக்கிறேன் மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு நீள அளவு. அப்போது அந்த மனப்பொருத்தம்லாம் பார்த்தோன்னே அந்த குழிப்பொருத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா 212ன்னு வந்துருச்சு. அந்த 212ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாய் மனையாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா போட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணுமோ, எந்த இடத்துல சமையல் ரூம் இருக்கணுமோ, எந்த இடத்துல டாய்லெட் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல திசை காட்டு கருவியும் வச்சு பார்த்து நம்ம பிரசனமும் போட்டு உள்ளளவு வெளியளவும் எடுத்துட்டான். இதோட ஒரு வாஸ்து நிபுணர் நிறுத்திட்டாருன்னா அந்த இடம் உண்மையாலுமே நல்ல இடம், அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையான குழிப்பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 212 அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கோட மனை பொருத்தம் 15 மனப்பொருத்தம் பார்க்குறப்போ அந்த இடம் என்ன வருதுன்னா நாய் மனையாக வந்துடுது. அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அத்தாப்பரிய வீட்டில் ஒரு 80-70 வயசான தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்கிறாங்களா ஒழிஞ்சு அவர்களுடைய மகன்கள் இருவருமே அங்கே இல்லை. சரியா? அவங்க அந்த இடத்துல வசிக்க முடியல. அப்போது இவ்வளோ பணம் காசு இருந்தும் அவ்வளோ ஒரு காசு போட்டு வீடு கட்டி ஏன் கிடைக்குன்னா அது நாய் மனையாக போச்சு. நாய் மனை அப்படின்னா வேணாம், நாய்னாவே என்ன வேணும், ஒரு இடத்துல நிற்காது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த வீட்டோட மகன்கள் 2 பேரும் அந்த அத்தாப்பரிய வீட்டுக்கு ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும் அந்த தாத்தா பாட்டி இருக்கிறதுக்கு. அத்தாப்பரிய வீட்டை காட்டிட்டு எங்களால் நிலையாக இருக்க முடியலைங்க அப்படின்னு பார்த்தா அந்த குழிப்புறத்தெல்லாம் போட்டால் நாய் மனை. அப்போது நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி என்ன தான் உள்ளளவுகள் 10க்கு மனையடி சாஸ்திரத்தில் 10க்கு 11 இந்த மாதிரி போட்டு கட்டினாலும் டோட்டலாக உள்ளளவுகள் வெளியளவுகள் எல்லாம் வளர்ந்து அந்த குழிப்புறத்தம் பார்க்குறப்ப அது சரியாக வரலைன்னா அந்த மனை சரியாக இருக்கிறதில்ல அப்படின்னு. இந்த 212 வந்த ஒரு விஷயத்தால் அவங்க அந்த வீட்டில் நிலையாக 2 மகன்களும் அந்த இடத்துல நிலையாக வசிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம போய் பேசினதுலேருந்து அவங்களுக்கு என்ன எதுவுமே சொல்ல நம்மளை பார்க்க உட்கார விட்டாங்க. ஐயாவும் பார்க்குறாங்க. கடைசீட்டில் பார்த்து எந்திரிக்கப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது அத்தனை உண்மைதாங்க, உங்களை மனசார நேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கார் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்து வரணும், அது வரைக்கும் நடந்து வந்து எங்களை கார் வரைக்கும் வழி அனுப்பி அவ்வளோ மரியாதை செய்கிறாங்க. அப்போது அவங்களுக்கே தெரியுது இந்த ஒரு பிரச்சனையால் தான் வரல. மற்ற அந்த 10 லட்சம் அவர் சொன்னது மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா போட்டு இடிச்சிருந்தா என்ன ஆகுறது நினச்சி பாருங்கள். இப்போ ஐயா சொன்னது ஒரு சின்ன ஒரு பரிகாரம். அந்த 212ங்கிற குழி பொருத்தம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 213 மாற்றினா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அதனோட வெளிப்புற சுவரை திக்னஸ் அதிகம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம இப்போ இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டுனாவே திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கணும். அந்த இடத்துக்கான பிரசனம், அந்த இடத்துல ஏதாவது சல்லிய தோஷம் இருக்குதான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிலையான வீடு கட்ட முடியாது, கட்டினாலும் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தோம் அந்த சல்லிய தோஷம்லாம் இல்லை, அருமையான மனை. சரியா? அப்போது இந்த ஒரு சின்ன விஷயந்தான். அடுத்து உள்ளளவு வெளியளவு, அதே மாதிரி அந்த அவருடைய இடத்தின் உரிமையாளரோட ஜாதகம் நம்ம செட் பண்ணுற குழி பொருத்தத்திற்கு 22வது நட்சத்திரமாக அந்த மனையின் நட்சத்திரம் நம்ம 22 நட்சத்திரமாக வராத மாதிரி செட் பண்ணணும். அது வரலின்னா கட்டாயமாக அந்த மனையில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இப்போ செட் பண்ணி கரெக்டாக 213 குழிப்பொருத்த வர மாதிரி ஐயா செட் பண்ணி கொடுத்தாரு. அவங்கள அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன்னா இப்போ ஒரு வாஸ்துன்னு எடுத்துகிட்டா இந்த குறிப்பிட்ட ஒரு 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளும் நல்லா இருக்கணும், நமக்கு மரியாதை கொடுத்து பார்க்க வர வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றத முழுமையாக கற்றுக்கொண்டு பார்க்கணும். இப்போ அந்த 4ஆம் பாவம் என கொடுப்பினையில் ஒருவருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும், எப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தில் கேபி ஜோதிடத்தில் ஈஸியாக சொல்லிடலாம். 4ஆம் பாவம் எனும் வீடு ஒருவருக்கு 3 அப்படின்னு தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவர் சொந்த ஊரில் பூர்வீகத்தில் வசிக்க முடியாது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதே நேரத்தில் அந்த 4ஆம் பாவம் 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஓ தொடர்பு கொண்டால் அவர் அந்த 4ஆம் பாவம் எனும் பாவத்தின் காரகத்துவங்களில் ஒரு வருமானத்தையும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் அப்படின்னு அடைவார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது நம்ம இதே அந்த 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுட்டுனா அந்த 4ஆம் பாவம் சார்ந்த காரங்களால் அவர் ஒரு விரயத்தையும் 8-12 தொடர்பித்தால் ஒரு துன்பத்தையும் வலியையும் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராரு, இந்த 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை பண்ணி நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பார்க்க முடியும்னா இந்த இடத்துல நம்ம கிரகங்களையும் எடுத்துக்கணும். ஒரு 4ஆம் பாவம் ஒருத்தருக்கு 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டுட்டால் 4ஆம் பாவம் சார்ந்த காரகத்தோடு அவர் ஜெயிக்கலாம், ஒரு வண்டியோ ஒரு வீடோ கட்டி. அப்போ நமக்கு
ஒரு 4ஆம் பாவம் நான் வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா அப்படின்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவருக்கு 4ஆம் பாவ நட்சத்திரபதி சூரியனாக வந்துட்டா அவர் என்ன பண்ணால் அந்த 4ஆம் பாவம் சார்ந்ததில் வருமானம் அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்னா நம்ம அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணணும், நான் அந்த வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா இல்லை கட்டிடம் சார்ந்த விஷயங்களை பண்ணலாமா அப்படின்னா அவங்க அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் வேலைகளை, ஏன்னா 4ஆம் பாவம் உஜநட்சத்திராதிபதி சூரியன் அப்படிங்கிறனால அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை கான்ட்ராக்ட் வீடு கட்டி இந்த தொகுப்பு வீடு இந்த மாதிரி கட்டி விட்டால் அவங்க அந்த 4ஆம் பாவத்தில் ஜெயிக்கலாம், வருமானம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த 4ஆம் பாவம் உஜநட்சத்திராதிபதி சந்திரன் அப்படின்னு வந்துட்டார்னா, அந்த சந்திரன் அப்படின்றது நீர்காரகத்துவம். அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் அவருக்கு வருதுன்னா, அவருக்கு நம்மளா ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் நீ அந்த 4ஆம் பாவன்ற விஷயத்தில் சந்திரன் வந்துட்டார், அப்போ என்ன பண்ண முடியும், அவர் வீடு கட்டி வாடகைக்கு முடியாது அப்படின்ற சூழ்நிலை. சந்திரன் அப்படின்னா நீர்காரகத்துவம். அப்போது நீ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போட்டு தொழில் பண்ணுப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தண்ணியின் மூலம் வருமானம் சந்திரன் இல்லையா. வீடுகளுக்கு இந்த தண்ணி அப்படின்னா போர் வண்டி, 4ஆம் இடம்னா வண்டியும் இருக்குது வீடும் இருக்குது. அப்போ பணம் நிறையா வச்சுருக்கிறாருன்னா அவர் இந்த ரிக்கு வண்டி தண்ணி போர்வெல் தொழில் மூலமாக நீங்கள் அந்த 4ஆம் பாவத்தின் மூலம் வருமானம் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிலம் வாங்கி ஃப்ளாட் போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே 4ஆம் பாவத்தில் அந்த புதனாக்கு இது வந்துட்டால் அந்த 4ஆம் பாவத்தில் வீடு வண்டி இருக்குது அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் சந்தமான புதன்னா கையெழுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 4ஆம் பாவத்தில் இருக்கிற அந்த வீடுன்ற பத்திரம் எழுதுகிற ஆஃபீஸ் மூலிமா வருமானத்தை உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் புரோக்கருங்கிற பார்த்தீங்களா, அதை சார்ந்த விஷயங்களை பண்ணி இப்போ வரக்கூடிய ஜாதகர் எதை சார்ந்து தொழில் பண்ண ஐடியாவில் இருக்கிறாரு, அவருக்கு அது அந்த சூழ்நிலை அவருடைய காரகத்துவங்கள் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து சொல்லணும். இதே அந்த 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் அப்படின்ற ஒரு இது தான் அவர் வீடு கட்டி வாடகை விடலாம். இல்லைன்னா அந்த வீடுகளுக்கு இன்டீரியல் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய, சுக்கிரன்னா அழகு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வேலைகளை செய்து அவர் அந்த அவங்களோட கேட்டகிரி 1 லட்ச ரூபா முதலீடா 2 லட்ச ரூபா முதலீடா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு அந்த கிரககாரத்துவங்களை எடுத்து அதை சார்ந்த தொழில்களை அவர்களை பண்ண ஊக்குவிச்சு பண்ணணும். அதே மாதிரி ஒரு பேச்சுக்கு சனி அப்படின்ற ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு வேலை ஆட்களை கமிஷன் அடிப்படையில் விட்டு அதன் மூலமாக கூட வருமானம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இதுவே ராகு அப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட பணம் ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னா, ராகுனா பிரம்மாண்டம், அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்பார்ட்மெண்ட்டில் கட்டி வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லணும் பணம் இருந்ததுன்னா. இதுவே அந்த 4ஆம் இடத்துல கேது அப்படின்னு இருந்து அந்த பாவமே 2ஆம் அவருக்கு அதனால் வருமானம் வரக்கூடிய பாவமாக இருந்துட்டால் கேதுனா தனிமை. அப்போது உனக்கிட்ட பணம் இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வாடகை கூடாதப்பா, தனித்தனி வீடுகளாக கட்டி வாடகை கூட்டு வருமானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கேள்வி கேட்குறப்போ அந்த கிரகத்துவத்தையும் எடுத்துக்கணும், அந்த பாவகாரகத்துவத்தையும் எடுத்து அதில் அவங்களுக்கு எப்படி வரணும் எப்படின்ற பார்த்து முறையான வாஸ்துகளை பார்த்து நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டோம். அந்த ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக அந்த வீடு அப்படியே இருக்குது. அப்போ போகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ இவனுக்கு வேணும்டா இப்படி ஆட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் வீடு இருந்தாலும் முறையான வாஸ்துகளை பார்த்து முறையான வாஸ்து நிபுணர்களை பின்பற்றி ஒரு 10,000 20,000 செலவாகுதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த வீட்டை கட்டிப்பார் என்ற விஷயத்துக்கு கட்டாயம் இந்த ஜோதிடத்தை உட்புகுத்தி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே முறையாக அந்த மனை நல்ல மனையா, நாய் மனையா, யானை மனையா, அந்த வீட்டில் நம்ம நிலையாக குடியிருக்க முடியுமா, முறையான வாஸ்தை பாட்டி கட்டும்படி இந்த 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை வாஸ்து என்கின்ற இந்த ஜோதிடத்தை முறையாக பின்பற்றி அதை சார்ந்த ஜாதகர்கள் நம்மை பார்க்க வரும் நண்பர்களும் வெற்றி பெறணும்னு ஒரு தாழ்மையான கருத்தை இருக்கட்டும். அடுத்து 7ஆம் பாவம். இன்றைக்கி ஐயா குரு 4ஆம் பாவத்தில் இருந்தார்னா, குருன்னா பள்ளிக்கூடம், குருன்னா கோயில். அப்போது அவர் அந்த பள்ளிக்கூடம் சார்ந்த விஷயங்களை கட்டலாம். இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அவர் நிலம் வாங்கி கட்டலாம். அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கணும் இல்லையா. கோயில் கட்டுற வேலைகள் இல்லை கோயில் சார்ந்த விஷயங்கள் மூலம் அவர் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா. அப்போது 7ஆம் பாவம், இப்போ 7ஆம் பாவம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையாக இருக்குது. நல்லாவே நம்ம ஜாதகத்தில் நமக்கே தெரிஞ்சிடும் இவன் அந்த 7ஆம் பாவம் சார்ந்த கொடுப்பனையை அணிவிக்க முடியான்னு. நம்ம சும்மா நம்ம தலையெழுத்து என்னன்னா 7ஆம் பாவம் இந்த கேபி ஜோதிடத்தில் 6-12 தொடர்பு கொண்டுச்சுன்னா கட்டாயம்
அந்த நடக்கக்கூடிய தசாபுத்திகளில் அந்த கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிரிஞ்சே தான் தீரணும். அப்போது நம்ம ஒரு பொண்ணையோ ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த 6-12 வந்துருச்சா கட்டாயம் அவர் பிரிஞ்சே தீர்வார். திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு வரும், அது ஒரு பிரச்சனையாகவும் முடியலாம், ஒரு டைவர்ஸாகவும் முடியலாம். அப்போ நம்ம அந்த ஜாதகர் அப்படின்னா அந்த ஜாதகர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடணும், உங்கள் ஜாதகம் நீ ராமாயை கட்டினாலும் சரி, ராணியை கட்டினாலும் சரி, யாரை கட்டினாலும் உன் ஜாதகம் இதை சார்ந்து தான் போகும். அப்போது நீ இதை சார்ந்து பேஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்போது ஒரு வேளை 7ஆம் பாவம் 6-12 தொடர்பு கொண்டு நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் அதுக்கு சாதகமாக அந்த உபநட்சத்திராதிபதியே வந்தார்னா என்ன பண்ணணும்னா அதை சார்ந்து இல்லாத மாதிரி பார்த்து அந்த பெண்ணுடைய ஜாதகமும் இந்த அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் இல்லாத மாதிரி பார்க்கணும். கட்டாயமாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 6-12 தொடர்பு கொண்டுருச்சுன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு பிரிவு வந்தே தீரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை இணைக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவம் 8-12 அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இல்லை நம்ம கூட்டாளிகள் அப்படின்னு இந்த 7ஆம் பாவம்னா அதனுடைய காரகத்துவங்கள் சுய தொழிலோ கூட்டாளிகளோ நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைகளோ மூலமாக கட்டாயம் ஒரு வலி வேதனையை அணிவிக்கணும். அப்போது இந்த மனைவின்ற விஷயம் நல்லா வந்துருச்சுன்னா அவன் சுயதொழில் பண்ணி அதில் கட்டாயம் இல்லைனா கூட்டாளியை சேர்த்து ஒரு வலி வேதனையை அணிவிப்பான். அப்போ நம்ம சொல்லிடணும் அவங்ககிட்ட, இந்த மனைவின்ற ஒரு விஷயத்தில் நீ ஒரு துன்பத்தையும் ஒரு வலி வேதனையும் அணிவிக்கணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 8 அப்படின்னா ஒரு அசிங்கம் அவமானம். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு ஒரு பேச்சுக்கு 25 வயசு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு மூத்தவர்களை திருமணம் செய்து கொள்ளணும். அதாவது நம்மளை பார்த்தா அந்த இடத்துல நமக்கு ஒரு அசிங்க அவமானம் 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா ஒரு அசிங்க அவமானத்தோடு சொல்லணும். இப்போ நம்ம வெள்ளையாக ஃபிகராக இருக்கணும்னு நமக்கு வரக்கூடிய மனைவி நமக்கு வரக்கூடிய வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சோம்னா அந்த 8-12 ஆக்டிவேட் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம என்ன கேட்டகரி இருக்கணுமோ அதை விட அடுத்தவன் பார்த்தானா என்னடா இவன் பார்த்தா எம்ஜிஆர்மா இருக்கிறான், இவன் பார்த்தா இப்படி இருக்கிறாளே அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்மளை 4 பேர் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை. இதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடியது. கட்டாயம் அந்த அசிங்க அவமானம் அந்த 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை அணிவிக்கணும். அப்போ இதைத்தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி 8ஆம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு அசிங்க அவமானப்படுனா நமக்கு ஏற்கனவே திருமணமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா நம்மளை விட ஒரு வயதில் மூத்தவர்களையோ நம்ம தரத்துக்கு நிகரான நம்ம 2 பேரும் அந்த மணமகனோ நடந்து போகிறப்ப 4 பேர் ஒரு அசிங்க அவமானத்தை சொன்னாங்கன்னா அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பு இதுதான். மற்றபடி நம்ம ஜாதகத்தில் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது கட்டாயம் அந்த பிரிவினைன்னு கிடைக்கும். அதே மாதிரி வரக்கூடிய தசாபுத்திகள் 6-12க்கு உண்டான அந்த தசாபுத்திகளாக இருந்ததுன்னா நாமளே சொல்லிடணும். ஒரு 10 வருஷம் வருதா, இப்போ நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துறப்ப அந்த அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் பிரிஞ்சிருங்க ஒரு 6 மாதத்துக்கு, நடக்கிற தசா புத்தி சரியில்லை அப்படின்னு இயற்கையாக பிரித்து வச்சிடணும். இல்லையா நம்ம ஒரு தொழில் விஷயமா நாம் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடணும். இப்படி தான் பிரிஞ்சிக்கணும். அப்படி இல்லை நான் என் வீடு என் மனைவி மக்கள் இருந்தோம்னா கட்டாயம் ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த கிரகம் அதுக்குண்டான பிரிவினையை கொண்டே வந்து தீரும். அது மாதிரி இப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே அந்த 7ஆம் பாவம் இப்போ ஒரு 7ஆம் பாவம் கட்டாயம் ஒரு பேச்சுக்கு 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு 9ஆம் பாவமும் அந்த 7ஆம் பாவத்தை சார்ந்து இருந்ததுன்னா கட்டாயம் அவருக்கு இருமண திருமணம் ஏற்படும். அது கேபி ஜோதிடத்தில். அப்போது நம்ம பார்த்துட்டு உனக்கு 2 மனைவி அப்படின்னா வரக்கூடிய மனைவி அது ஏற்றாலும் ஏற்றுக்கிட்டாலும் அந்த ஜாதகர் மறைமுகமாகவோ நேரடியாகவோ 2ஆம் நம் மனைவிக்கு நிகரான ஒரு துணையை கட்டாயம் அணிவிப்பார். அப்போது நம்ம இதெல்லாம் தெளிவாக பார்த்து சொல்லிவிட்டு அந்த திருமண கொடுப்பினை என்னவோ அது நம்ம வரக்கூடிய ஜாதகர்கிட்ட எனக்கு அழகாக தான் வேணும், இவ்வளோ கேட்டகரியில் தான் வேணும்னா 40, 50 வயசு ஆனாலும் திருமணத்தை பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் நமக்கு உண்டான திருமண கொடுப்பினை எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி மன வாழ்க்கை ஏற்படுத்தணும்னா கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் அந்தந்த ஜாதகருக்கு அந்தந்த பாவத்தினோட கொடுப்பினையை கட்டாயம் அணிவிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள்லாம் முறையான வாஸ்து நிபுணரை பார்த்து ஒரு நம்ம பரணி பாரதி ஐயா அவர்களோடு வாஸ்து பார்த்து முறையாக வீடு கட்டுங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் பாதியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த சொன்ன மாதிரி அந்த கார் செட் இடிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா கார் செட் இடிக்கிற மாதிரி துன்பப்படாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை சார்ந்து இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சார்ந்து நம்ம பயணிக்கலாம். இந்த ஜோதிடமும் நிறைவாகும், நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் மனநிறைவாக போவார். ஏதோ நம்ம காசை வாங்கிட்டோம் நல்லாயிருக்கும் போ அப்படின்னு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல நம்ம ஜோதிடமும் நம்ம ஜோதிடர்களும் பொய்யானவர்களாக போய்விடுவோம்.
தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்ற தாரக மந்திரத்தோடு எனக்கு இந்த ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் கற்றுக் கொடுத்து என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எம்முடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் தொட்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.